தக்காளி வெங்காயம் இல்லாமல் இந்த மாதிரி முட்டை சாதம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 20 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். காரம் ஜாஸ்தி சாப்பிடாதவங்க 1/4 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலாவை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 முட்டையை நான் உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாவோட நல்லா செட் ஆகும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் ரைஸ் இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சுட சுட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.